எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு டேக் டேலி டேட்டா பேக்கப் அண்டு எப்படி வந்து ஒரு டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இன்னையோடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்டு செக்யூரிட்டி கண்ட்ரோல். டேட்டா மேனேஜ்மெண்ட்னா ஒரு டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இல்லை ஏன் ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இதுலேருந்து அஃபெக்ட் ஆகாமல் பாதுகாக்கணும். அதுதான் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது. டேட்டா ஹேண்டில்ங்கிறது என்ன, எக்ஸ்டர்னலாலேயோ இன்டர்னலாலேயோ ஒரு டேட்டா அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதன் மாதிரி பாதுகாக்கணும். அந்த மாதிரி எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட், எப்படி வந்து ஒரு டேட்டாவை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டேலி டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் டேலியில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய டேட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருந்தா தெரியும். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு நான் டேலி டேட்டா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது திக்ஷா பேக்கேஜிங் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட்டுகே கிரியேட்டு ஈயில் திக்ஷா பேக்கேஜிங்கிற ஃபோல்டர். இந்த கம்பெனியோடைய நம்பர் என்னன்னு பார்ப்போம். இந்த கம்பெனியோட நம்பர் 1,02,000. இதனுடைய டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஈயில் திக்ஷா பேக்கேஜிங் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில், ஈயில் திக்ஷா பேக்கேஜிங் இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது. இந்த டேட்டா இப்படி தான் இருக்கும். அதனுடைய பேக்கப் எப்படி இருக்கும், டிபிகே ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் எப்படி எடுக்கிறதுங்கிறது நான் சொல்கிறேன். இந்த டேட்டா இந்த 1,02,000 அப்படின்னு சொல்லிட்டு 6 டிஜிட் நம்பர். இந்த நம்பரை நீங்கள் ரீநேம் பண்ண முடியுமா அப்படின்னா, கம்பெனி ஓப்பனில் இருந்தால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கம்பெனி ஓப்பனில் இருக்குது. இந்த கம்பெனி ஓப்பனில் இருக்கும்போது இதை போய் ரீநேம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. இதை போயிட்டு 1,02,000ங்கிறத 2,02,002 அப்படின்னு மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. ஓகேவா? ஏன்னா கம்பெனி வந்து ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். சார் இதை மாற்றணுன்னா என்ன சார் பண்ணுறது? முதல்ல நம்பரை மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னா ஆல்ட்டுகே ஹெச் போட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு நீங்கள் 1,02,002ங்கிறது 2,02,002 மாற்றணுன்னா மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே 1ங்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் 2 அப்படின்னு போடலாம். நீங்கள் வந்து நம்பர் வந்து எதுலேருந்து இது வரைக்கும் போடலாம் அப்படின்னா 1 2 இந்த மாதிரி 001 ஸ்டார்ட் பண்ணி, ஓகேவா, 001 ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், 1 2 3 4 5 6 இது வரைக்கும் இந்த நம்பர் கொடுக்கலாம். இந்த பெட்வீன் இந்த 000 001லேருந்து 9,99,999 அது வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் ரீநேம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போய்ட்டு டேலியில் எஸ்கேப் போய்ட்டு இப்போ பாருங்கள் 2 நம்பரும் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ 001 இருக்குது, இதை வந்து நீங்கள் 2,02,001 அப்படின்னு கொடுக்கணுமா, ரீநேம் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேலி டேட்டாவை நீங்கள் ரீநேம் பண்ணலாம். ஒன்று, அந்த டேட்டாக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, டேட்டா ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே கான்ஃபிகரேஷன் ஃபைல் நிறைய இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் வந்து டேலி சாஃப்ட்வேர்க்குள்ளே தான் இந்த டேட்டா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இந்த ஃபைல் எதையுமே நீங்கள் டச் பண்ணக்கூடாது. சார் இது நான் டேட்டா வந்து மெயில் பண்ணணுன்னா எப்படி சார் பண்ணுறது? முதல்ல பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து Ctrl+Shift+N போட்டு நீங்கள் டேலி பேக்கப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ. டேட்டா எப்படி பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல டேலி பேக்கப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்க ஒரு ட்ரைவில். அந்த டேலி பேக்கப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணி டம்ப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ. இது எதுக்காகனா குப்பை தொட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ முதல்ல நீங்கள் வந்து டேலி பேக்கப் வந்து எப்படி எடுக்கணும்னா டே வைஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி ஒரு பேக்கப்னா 1ஆம் தேதிக்கு ஒரு ஃபோல்டர் போட்டுருங்க. Ctrl+Shift+N ஃபோல்டர் காப்பி பண்ண Ctrl+Shift+N. ஸோ 1/4/2026 இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோல்டர் போட்டுக்கோ. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேக்கப் எப்படி எடுக்கணும்னா இந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கோ. மேலே போய்ட்டு இப்படி Ctrl+C போட்டு அல்லது ரைட் கிளிக் பண்ணி காப்பி அட்ரஸ். இங்கே வந்து டேலியை வந்து பேக்கப் எடுக்கணும்னா எந்த கம்பெனியை பேக்கப் எடுக்கணுமோ அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஓப்பன் இல்லாமல் கூட நீங்கள் பேக்கப் எடுக்க முடியும். Alt+Y டேட்டா, Alt+Y டேட்டாவில் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு காலம் இருக்கிறது பேக்கப். அந்த பேக்கப்பை செலக்ட் பண்ணி மேலே வந்து என்ன இருக்குன்னா பேக்கப் டேட்டா பாத். டேட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும், இப்போ நான் காமிச்சேன். பாத்துங்கிறது இடம், பேக்கப்ங்கிறது இந்த டேட்டாவை எங்கே இடத்துல வைக்கணும். எங்கே வைக்கணும்னா டிஃபால்ட்டாக வந்து டேலி எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அது இந்த பக்கம் காட்டும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பேக் ஸ்பேஸ் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய பாத்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈயில் திக்ஷா பேக்கேஜிங்கில் டேலி பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதில் 1/4/2026 அந்த இடத்துல இந்த டேட்டா வைக்கணும். எங்கே இருக்கிற டேட்டா, எகைன் செலக்ட் ஃப்ரம் டேலி ஈயில் திக்ஷா பேக்கேஜிங் அப்படிங்கிற கம்பெனியில் இருக்கிற இந்த டேட்டாவை
செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனியோடைய டேட்டா பேக்கப் ஆகிடும். அந்த பேக்கப் இங்கே தான் இருக்குது, TDBK 1800 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது 1ஆம் தேதி எடுத்தாச்சு. அடுத்தது நீங்கள் 2ஆம் தேதி பேக்கப் எடுக்கணும். 2/4/2026. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் 2ஆம் தேதி பேக்கப்புக்கு அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி அட்ரஸ். ஸோ இங்கே வாங்க, திரும்பவும் Alt+Y பேக்கப் அண்ட் ரீஸ்டோர், அதில் பேக்கப், அதில் போய்ட்டு Ctrl+D கொடுத்து 2ஆம் தேதின்னு போட்டுட்டு எங்கே இருக்கிற டேட்டா அப்படின்னா ஈயில் திக்ஷா பேக்கேஜிங் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் இந்த டேட்டா கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபோல்டர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி இருக்குது, 2ஆம் தேதி இருக்குது. அடுத்தது நீங்கள் 3ஆம் தேதி, இன்றைக்கி 3ன்னு வச்சுக்கோ டேட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டே வைஸ் நீங்கள் பேக்கப் எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ரைட் கிளிக் பண்ணி காப்பி அட்ரஸ், அதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு Alt+Y பேக்கப், பேக்கப்பில் எந்த டேட்டா அப்படின்னு சொல்லி இடத்த எங்கே வைக்கணுங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எங்கே இருக்கிற டேட்டா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ், ட்ரைவு, திக்ஷா பேக்கேஜிங் அப்படிங்கிற இந்த டேட்டா. ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் டெய்லி பேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டாவை பேக்கப் எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 1ஆம் தேதி டேட்டா, 2ஆம் தேதி டேட்டா, 3ஆம் தேதி டேட்டா, அந்த மாதிரி டெய்லி பேஸில் டேட்டா எடுக்கணும். இதில் இன்றைக்கி தேதி 3, இன்றைக்கி நீங்கள் போகும்போது பேக்கப் எடுத்துறீங்க அப்படின்னா இந்த எந்த டேட்டா லேட்டஸ்ட் டேட்டாவோ அதை வெளியில் வைங்க. பாக்கி இருக்கிற டேட்டாவை 2 பேரையும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்ட்ரோல் பட்டனை பிடிச்சிட்டு இது செலக்ட் பண்ணி Ctrl+X கட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் Ctrl+X இங்கே போய்ட்டு டம்பில் போட்டுருங்க. ஓகேவா? போட்டிங்கன்னா இங்கே வந்தாச்சு. இது வந்து டேட் வைஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் 4ஆம் தேதி ஒரு பேக்கப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 4ஆம் தேதி ஒரு பேக்கப் எடுக்கிறீங்க இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணணும், 4/4/2026. இப்போ என்ன பண்ணணும், இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி அட்ரஸ், டேலிக்குள்ளே போகணும். Alt+Y பேக்கப் எந்த இடத்துல வைக்கணும், Ctrl+V என்டர். எங்கே இருக்கிற டேட்டா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ், ட்ரைவ், திக்ஷா பேக்கேஜிங், அதில் இந்த டேட்டா கொடுத்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ 4ஆம் தேதி ஃபோல்டருக்குள்ளே 4ஆம் தேதி டேட்டா வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், 4ஆம் தேதி டேட்டா வெளியில் வச்சுட்டு 3ஆம் தேதி டேட்டாவை கட் பண்ணி டம்பில் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காக பயன்படும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து பழைய டேட்டில் அன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும் அந்த டேட்டாவை அப்படின்னா எடுத்துக்கலாம். சார் எனக்கு இது வேண்டாம் சார், இது அந்த மாதிரி இருக்குது வேண்டாம், கடைசி டேட்டா மாத்திரம் போதும், இந்த டம்பில் இருக்கிற இந்த டேட்டாலாம் வேண்டாமா, ஒன்றும் இல்லை, அப்படியே Ctrl+S கொடுங்க, Ctrl+A கொடுங்க, Shift delete கொடுத்து கடைசியாக நீங்கள் டெலிட் பண்ணுங்கள், பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். ஓகேவா? இது மாத்திரம் இல்லாமல் டேலியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பேக்கப் எடுக்கிறது நாட் ஓன்லி டேலியில் இருக்கிற அந்த ஹார்ட் டிஸ்கில் டேலி பேக்கப் போடுற அதில் மாத்திரம் எடுக்க வேண்டாம், எக்ஸ்டர்னலாக நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டரே உடஞ்சி போச்சு, இல்லை எரிஞ்சு போச்சு, ஃபயர் ஆகிடுச்சு, அப்போ டேட்டாக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு எடுத்து வச்சுக்கணும். சார் பென்ட்ரைவில் டேட்டா வச்சுக்கலாமா அப்படின்னா, பென்ட்ரைவில் டேட்டா வச்சுக்கக்கூடாது. ஏன் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, பென்ட்ரைவ் பார்த்தோன்னா சில சமயம் அந்த பென்ட்ரைவை பார்த்தா அதை தூக்கின்னு போகணுன்னு தோணும், பையில் போகணுன்னு தோணும். ஆனால் அதுவே எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னால் அது திருட்டு போகாது, பெருசாக இருக்கும், கண்ணில் தெரியும். பென்ட்ரைவ் யாராவது எடுத்துன்னு போனால் கண்ணில் தெரியாது. பென்ட்ரைவ் போனால் 500 ரூபா அதோட போச்சு, பரவாயில்ல. ஆனால் பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டா ரொம்ப வேலிடு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலவு பண்ணி நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஒன்று வாங்கி வச்சிங்க, ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கி வச்சுருங்க. ஓகேவா? நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, பென்ட்ரைவில் டேட்டாவை சேவ் பண்ணக்கூடாது. இப்போ நான் பேக்கப் எப்படி எடுத்தோன்னு பார்த்தோம். எடுத்த பேக்கப்பை இப்போ ரீட்டைன் பண்ணுறோம். அது எப்படி திரும்ப எப்படி கொண்டு வருது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேலி டேட்டா இருக்குது, இந்த டேலி டேட்டா கரப்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த டேட்டாவை நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த டேட்டாவை நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ திக்ஷா பேக்கேஜிங்கிற ஃபோல்டரில் டேலி டேட்டா இருக்கா அப்படின்னா இல்லை. இந்த மாதிரி டேட்டா வந்து கரப்ட் ஆகிடுச்சு. கரப்டான டேட்டாவை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கும் Alt+Y ரீஸ்டோர் அந்த ஆப்ஷன் தான். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு Alt+Y அதில் பேக்கப்பில் ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரீஸ்டோர் அப்படின்னு. அந்த ரீஸ்டோருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ரீஸ்டோருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி முதல்ல கேள்வி என்ன கேட்குதுன்னா, ரீஸ்டோர் டேட்டா பேஸ் எங்கே கொண்டு வந்து அந்த ரீஸ்டோர் பண்ணுற டேட்டாவை எங்கே வைக்கணும், அதாவது ரீஸ்டோர் பண்ணுற டேட்டாவை எங்கே வைக்கணுங்குது. செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில் ட்ரைவில் திக்ஷா பேக்கேஜ் இங்கே தான் வைக்கணும். எங்கே உள்ள டேட்டா அதுவும் அதே தான். செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு திக்ஷா பேக்கேஜிங்கில் எங்கே இருக்கிற ஃபோல்டர், திக்ஷா பேக்கேஜிங்கில் இந்த 4/4/2026 அதில் இருக்கிற இந்த டேட்டா.
அதை தான் நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரீஸ்டோர் ஆகிட்டுருக்கு, ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு எஸ்கேப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா இருக்குது. ஸோ வந்து பேக்கப் எப்படி எடுக்கிறது, ரீஸ்டோர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். பேக்கப்பில் உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக பேக்கப் எடுக்கிறது. இதை வந்து நீங்கள் எப்படி பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் சிங்கிள் யூஸர் மெயின்டைன் பண்ணுறீங்களா, மல்டி யூஸர் மெயின்டைன் பண்ணுறீங்களா, அது பார்க்கணும். அதாவது ஒரே ஒருத்தர் தான் டேலி யூஸ் பண்ணுறீங்களா அல்லது நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்களா. ஒரே ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மாத்திரம் தான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா பேக்கப்பு, உங்கள் டேட்டா ஃபோல்டர் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ரெண்டையுமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். என் டேட்டா எங்கே இருக்கணும், என்னுடைய பேக்கப் எங்கே இருக்கணும் அப்படின்னு உங்களால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கும்போது வந்து சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சார் ஸ்பெசிஃபை பண்ணுறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டா பார்த்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். டேட்டா பார்த்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். சாரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒருத்தர் தான் உங்கள் பர்சனல் லேப்டாப்பில் நீங்கள் டேலி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டேட்டா பார்த்து உங்கள் பேக்கப் பார்த்து ரெண்டையுமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா டேலி வந்து என்ன பண்ணணும், டிஃபால்ட்டாக டேலி எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதை தன்னுடைய பேக்கப் பார்த்தா எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன், என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறேன், அம்மா இந்த மொபைல் ஃபோனை வை அப்படிங்கிறேன். என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து கொண்டு போய் நேராக என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே வைப்பாங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக நான் அங்கே தான் வைப்பேன். நான் அப்படி இல்லாமல் இந்த மொபைல் ஃபோனை என்னுடைய பேக்கில் வைமா அப்படின்னா பேக்கில் வைப்பாங்க, என் வண்டியில் வைமா அப்படின்னா வண்டியில் வைப்பாங்க. அதுதான் ஸ்பெசிஃபை பாத். ஓகேவா? நான் ஒன்றுமே சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு வச்சுக்கோ. நான் ஒன்றுமே சொல்லாமல் விட்டால் என்ன பண்ணுவாங்க, டிஃபால்ட்டாக இந்த மொபைலை நான் எங்கே வைப்பனோ அங்கே கொண்டு போய் வைப்பாங்க. அதே மாதிரி தான் நீ டேலிக்கு டேட்டாவை எங்கே வைக்கணும்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படி எங்கே வைக்கணும்னு ஸ்பெசிஃபை பண்ணலன்னா என்ன பண்ணணும், நீ டேலியை இன்ஸ்டால் பண்ணும்போது டேலி சாஃப்ட்வேர் எங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்க இல்லையா, அந்த இடத்துல போய்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கும். இப்போ வந்து நான் டேலியில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், என்னுடைய டேட்டா என்னுடைய பேக்கப் பாத் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா திக்ஷா பேக்கேஜுங்கிற ஃபோல்டரில் வரணும். எங்கே வரணும், இப்போ வந்து பார்க்குறேன் ஆல்ட் ஒய் டேட்டா, ஆல்ட் ஒய் டேட்டாவில் பேக்கப் டேட்டா பாத், ஆல்ட் ஒய் டேட்டா இருக்கு இல்லையா, அதில் டேட்டா எங்கே வைக்கணும் அப்படின்னா ஆல்ட் ஒயில் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன இருக்குது, கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷனில் என்னுடைய கம்பெனி டேட்டா பாத் எங்கே வைக்கணும்னா செலக்ட் பண்ணி செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, இ ட்ரைவு, திக்ஷா பேக்கேஜிங் இங்கே வரணும் அப்படிங்கிற. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் எங்கே வைக்கணும், அதே மாதிரி செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, இ ட்ரைவு, அதில் வந்து பார்த்திங்கன்னா திக்ஷா பேக்கேஜிங் அப்படிங்கிற ஃபோல்டர், திக்ஷா பேக்கேஜிங்கில் டேலி பேக்கப் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து டேலி விட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் டேலியை ஓப்பன் பண்ணினேன்னா என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃபால்ட்டு பார்த்து ஓப்பன் ஆகிடும். டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா திக்ஷா பேக்கேஜிங் வரும். பேக்கப் எடுத்தனாலும் டிஃபால்ட்டாக போய் அங்கே தான் போய் உட்காரும். இப்போ பாருங்கள் டிஃபால்ட்டாக என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டேன். டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈல திக்ஷா பேக்கேஜிங் அப்படிங்கிற கம்பெனி தான் எனக்கு ஓப்பனில் இருக்குது. ரைட்டா? இப்போ நான் பேக்கப் எடுக்கிறேன் பாருங்கள், எங்கே போய் பேக்கப் ஆகுதுன்னா டேலி பேக்கப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறேன், ஆல்ட் ஒய் கொடுத்து பேக்கப்பில் பேக்கப் அப்படின்னு கொடுத்து திக்ஷா பேக்கேஜிங் செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக எங்கே இருக்குது, பேக்கப் இங்கே தான் எடுக்குது. இதுதான் உங்களுக்கு டேட்டா பாத் கான்ஃபிகரேஷன், அதே மாதிரி டேலி பேக்கப் கான்ஃபிகரேஷன். இது வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் நீங்கள் வந்து உங்கள் ஒரே ஒரு டேலி தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்படி கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் சர்வர் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 4 பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா பார்த்து சர்வர் பார்த்தா இருக்கும், அதே மாதிரி டேலியோடைய பேக்கப் பார்த்தும் சர்வர் பார்த்தா இருக்கும். பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மல்டி யூஸர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அந்த டேட்டா எல்லோரும் க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் வந்து டேலியை ஓப்பனில் வச்சுட்டு பேக்கப் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி டேலி என்ட்ரி போட்டுட்டு இருக்கும்போது பேக்கப் எடுக்கக்கூடாது. ஏன்னா கரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நீங்கள் டேட்டா வந்து கரப்ட் ஆகாமல் இருக்கணும்னா எல்லோரும் கம்பெனியை க்ளோஸ் பண்ணினதுக்கு அப்புறமா எடுங்க. அப்போ பேக்கப் எடுக்க எது சார் கரெக்டான நேரம் அப்படின்னா, ஒன்று கம்பெனி ஓப்பன் பண்ணி ஆரம்பித்து காலம்பரே எடுத்துருங்க எல்லோரும் டேலி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இல்லை எல்லாரையும் டேலி க்ளோஸ் பண்ணி சொல்லிவிட்டு அப்புறமா கடைசியாக எடுங்க. இல்லை மத்தியானம் லன்ச் டைமில் எடுங்க பேக்கப். இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். இதில் ஷெட்யூல் பேக்கப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஷெட்யூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துடும். இப்போ நீங்களே பேக்கப் எடுக்க வேண்டாம். இப்போ மணி 7:25, 7:30க்கு நான் ஒரு பேக்கப் எடுக்கணும்னு நான் ஷெட்யூல் பண்ணிட்டேன். டெய்லி 7:30க்கு பேக்கப் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஆல்ட் ஒயில் போய்ட்டு இதில் பேக்கப்பில் ஷெட்யூல் பேக்கப் அப்படின்னு இருக்குது. அந்த ஷெட்யூல் பேக்கப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். ஷெட்யூல் பேக்கப் எங்கே வரும், டேலி ட்ரைவில் வருமா
அல்லது ஸ்டோரேஜில் வருமா. இப்போ வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னுடைய க்ளவுட் ஸ்டோரேஜ் எங்கேயாவது இருந்ததுன்னா அங்கே வந்து வரும், அது கிடையாது. இப்போ டேலி டிரைவ் நான் செலக்ட் பண்ணுறேன். டேலி டிரைவில் எஜுகேஷன் வெர்ஷனில் பண்ண முடியாது, அதனால் விட்டுருங்க. ஸோ எஜுகேஷன் வெர்ஷன் க்ளவுட் ஸ்டோரேஜ் அந்த டேலி க்ளவுடில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா அனேபிள் டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது. சரி, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? செலக்ட் ஃப்ரம் டிரைவு. அதில் ஈல திக்ஷா பேக்கேஜிங். நான் வந்து இந்த பேக்கப் பேத்தை நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த பேக்கப் இருக்குல்ல, இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈல எங்கே வரணும் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் டிரைவில் ஈல திக்ஷா பேக்கேஜிங்கில் டேலி பேக்கப் இந்த ஃபோல்டரில் எங்கே இருக்கிற டேட்டா, இந்த டேட்டா ஏன் இங்கே காட்டுது? டிஃபால்ட்டாக நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், அதனால் காட்டுது. செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ எத்தனை மணி இப்போ என்ன டைமோ அது இங்கே காட்டும். நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன டைமோ அதை காட்டும். இப்போ 7:24 7:26 நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பேக்கப் எடுக்கணுமா? வேண்டாம். ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திக்ஷா பேக்கேஜிங்கில் டேலி பேக்கப்பு ஷெட்யூல் வந்து 7:26 பிஎம்னு இருக்கா? சாரி, நான் வந்து பிஎம்னு போட்டுட்டேன், ஏஎம் போடணும். ஆல்ட் ஒய் பேக்கப் ஷெட்யூல் பேக்கப், ஆல்ட் ஒய் பேக்கப், அதில் ஷெட்யூல் பேக்கப்பில் போய்ட்டு F6 கொடுக்குறேன். ஆட் ஷெட்யூல். இப்போ வந்து வேறு ஒரு ஷெட்யூல் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நான் இன்னொன்று கொடுக்குறேன், அது நாளைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஈல பேக்கப் டேட்டா பார்த்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா ஈல திக்ஷா பேக்கேஜிங்கு அதில் போய்ட்டு இது வந்து நம்ம பேக்கப் ஃப்ரீக்வன்சி டெய்லி கொடுத்துருவோம். டெய்லி மார்னிங் எடுக்கும். ஓகேவா? ஈல திக்ஷா பேக்கேஜிங்கில் டேலி பேக்கப் இந்த ஃபோல்டரில். இது வந்து ஒரு வாட்டி தான் நீங்கள் கொடுக்கணும். எங்கே இருக்கிற டேட்டா அப்படின்னா இந்த டேட்டா. ஓகேவா? எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து இந்த இடத்துல டைம் கொடுத்துட்டோம், 7:26 எடுக்கணும். ஓகேவா? இப்போ டேட்டா பேக்கப் எடுக்கணுமா? வேண்டாம். மணி இப்போ 7:27 ஆயிடுச்சு. 7:30 போடுவோம் டைம், ஃபியூச்சர் டைம். 7:30 போட்டு பிஎம்னு மாற்றுங்க. அது நான் ஏஎம்னு ஸ்டோர் ஆகிடுச்சு, இதை பிஎம்னு மாற்றுங்க. டேக் பேக்கப் நவ் அப்படின்னு இருக்குது, அது எஸ் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுங்கள், நோன்னு கொடுத்துருங்க. நோன் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7:30 மணிக்கு ஒன்று எடுக்க சொல்லியிருக்கேன், நாளைக்கு காலம்பரை 7:26 ஒன்று எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இது ஷெட்யூல் வந்து இப்போ 7:30 ஆகும்போது அது உங்களுக்கு பேக்கப் எடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேக்கப் எதுவும் எடுல, 7:30 அது உங்களுக்கு பேக்கப் எடுக்குதா அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம அடுத்த சாப்டர் பார்க்கலாம். அடுத்தது ஆல்ட் ஒயில் என்ன இருக்குது? பேக்கப்பில் ரீஸ்டோர் மேனேஜ் டேலி டிரைவ் பண்ண முடியாது. டேலி டிரைவ் லாகின், இதுவும் வந்து நமக்கு லாகின் வந்து பார்த்திங்கன்னா tally.net ஐடி இருந்தால் தான் முடியும். நம்மள்ட்ட எஜுகேஷன் வெர்ஷன் தான் இருக்குது, அதனால் முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டு டேட்டானா டேட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. டேட்டாவை எப்போ ஸ்ப்ளிட் பண்ணணும், ஏன் ஸ்ப்ளிட் பண்ணணும், எதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? முதல்ல வந்து டேட்டாவை எப்போ ஸ்ப்ளிட் பண்ணணும், ஏன் ஸ்ப்ளிட் பண்ணணும், முதல்ல எப்போ ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்கிறேன். டேட்டாவை நீங்கள் எப்போ ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நீங்கள் ஒரு வருஷம் கம்பெனி டேட்டாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 2025-26 அப்படியே கம்பெனி டேட்டா மெயின்டைன் பண்ணிட்டே வரீங்க. மார்ச் முடிஞ்சு போச்சு, ஏப்ரல் 1 ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஏப்ரல் 1 ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணுமா என்ட்ரி பண்ணுறதுக்கு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் 25-26 என்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது 26-27 வரும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட்டு ஆல்ட் F2 அப்படின்னு பீரியடை மாத்திரம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டாவை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஏன் சார் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது, டேட்டா வருஷம் பிறந்ததும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து முடிக்காமல் வச்சுருப்பீங்க. அதாவது பேங்க்கில் பிஆர்எஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, லெட்ஜருக்கு வந்து ரெசிப்ட் என்ட்ரி இருக்கும், அதை நீங்கள் போடாமல் வச்சுருக்கலாம், பேமெண்ட் என்ட்ரி தான் போடாமல் வச்சுருக்கலாம், டெப்ரிசியேஷன் என்ட்ரி போடாமல் வச்சுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டரான் பின்னாடி தான் நீங்கள் போடுவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய டேட்டாவை ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அக்கௌண்ட்ஸை வந்து ஃபைனல் பண்ணுங்கள். ஃபைனல் பண்ணிவிட்டு ஆடிட்டருக்கு டேட்டாவை அனுப்புவீங்கல்ல, எல்லா அக்கௌண்ட்ஸும் முடிஞ்சாச்சுன்னு சொல்லி ஃபைனல் பண்ணி ஆடிட்டர்கிட்ட என்றைக்கு அனுப்புவீங்க. இப்போ வந்து 25-26 டேட்டாவை ஆடிட்டருக்கு என்றைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா ஜூன் மாதம் 30 அனுப்பணும். ஏன்னா 31 ஜூலை லாஸ்ட் டேட்டு. அப்போ அந்த ஒரு மாதம் அவருக்கு ஆடிட்டருக்கு ஃபைல் பண்ண அவருக்கு பீரியட் வேணும், டைம் வேணும். ஸோ நீங்கள் ஜூன் மாதம் 30 நீங்கள் அனுப்புறீங்கன்னா அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ டேட்டாவை எப்போ ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேட்டாவை நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆடிட்டருக்கு எப்போ அனுப்புவீங்களோ அப்போ தான் பண்ணணும். ரைட்டா? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், அடுத்தது வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்.
இப்போ 25 26 இருக்குது டேட்டா, 26 27 அதில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அக்கௌண்டிங் வவுச்சர் வி போட்டு 26 27ன்னு மாற்றினா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேலி டேட்டா பாருங்கள், இதில் வந்து லாஸ்ட் டேட்டு 2/7/25. இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர் வி ஒரு ரெசிப்ட் என்ட்ரி இருக்குது, F2 போட்டு 1/5/2026ன்னு போடுறேன். இப்போ என்ட்ரி போட்டால் என்ட்ரி ஆகுமானா என்ட்ரி ஆகாது. இங்கே என்ன சொல்லுது, டேட்டு கேனாட் பி எபோவ் த கரண்ட் பீரியட் இருக்குது. இப்போ 1/5/2026 ஒரு ரெசிப்ட் என்ட்ரி போடணும், என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, Alt F2 போட்டு பீரியடை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். 1/4/2026 டு 31/3/27 அப்படின்னு பீரியடை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு நீங்கள் 1/5/2026 அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ என்ட்ரி ஆகும். இப்போ ரெசிப்ட் என்ட்ரி ஒன்று வந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடக் மஹிந்திரா பேங்க்கில் இந்த மாதிரி கேபிஎன் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து ஒரு 2,26,000 பணம் வரணும், வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எகைன்ஸு இந்த பில், இந்த 3 பில்லுக்கும் எகைன்ஸு பணம் வந்துடுச்சு. போட்டு என்ட்ரி கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/5 தான் டேலியை பொறுத்த வரைக்கும், 1/5 லாஸ்ட் டேட் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து டேட்டாவை நீங்கள் இன்றைக்கி தான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு டாக்டர்கிட்ட அனுப்ப போகிறீங்க, ஆடிட்டர்கிட்ட அனுப்ப போகிறீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ வந்து Alt Y கொடுங்க, Alt Yல ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபை டேட்டா, ஸ்ப்ளிட் டேட்டா அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வெரிஃபை டேட்டாவை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்து முதல்ல டேட்டா வெரிஃபை பண்ணுங்கள். டேட்டா வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் டேட்டாவில் எல்லாமே கரெக்டாக என்ட்ரி போட்டுறீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணியாச்சு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது ஓகே அப்படின்னு கொடுத்துரும். எரர் வந்து 0ன்னு இருக்கும். அந்த மாதிரி 0 எரர் வந்தால் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். எல்லாம் எரர் ஏதாவது இருக்குன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் ரெக்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் தான் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ எரர் ஃபவுண்ட் அப்படின்னு வந்தாச்சு. ஓகே, வெரி குட். இப்போ வந்து நீங்கள் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ Alt Yல போய்ட்டு ஸ்ப்ளிட்டில் போய்ட்டு ஸ்ப்ளிட் டேட்டா அப்படின்னு கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த இடத்துல ஸ்ப்ளிட் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 1/4/26 அதுலேருந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு டேட்டா தான் இருக்குது டேலியில். ஓகேவா, டேலியில் பாருங்கள், இப்போ ஒரு டேட்டா தான் இருக்குது. எங்கே இருக்குது டேலியில் டேட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா டேலியில் ஒரு டேட்டா தான் இருக்குது. இப்போ வந்து 3 ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். மொதல் ஆப்ஷன் ஃப்ரம் ஸ்ப்ளிட் டேட் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டேலியில் உனக்கு 2 வருஷம் டேட்டா இருக்குது. அதாவது 25-26 டேட்டாவும் அதில் தான் இருக்குது, 26-27 டேட்டாவும் அதில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்ப்போம். இப்போ வந்து மொதல் ஆப்ஷன் ஃப்ரம் ஸ்ப்ளிட் டேட் அப்படின்னா 1/4/2026 அப்படின்னு. ஸ்ப்ளிட் கம்பெனி அப்படின்னா கம்பெனி எப்படின்னு அர்த்தம். கம்பெனி எப்படின்னா ஃப்ரம் ஸ்ப்ளிட் டேட் அப்படின்னு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன். அந்த மாதிரி கொடுத்தா இப்போ வந்து என்ன ஆகுது, கம்பெனி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. நல்லா தெரிஞ்சுங்க, மொதல் கம்பெனியில் உங்களுக்கு எப்படி இருக்குது, 2025 டேட்டாவும் இருக்குது, 2026 டேட்டாவும் இருக்குது. இப்போ வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணுது, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதனுடைய மாஸ்டர் அதுக்குள்ளே ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அதாவது க்ளோசிங் பேலன்ஸு, காஸ்ட் சென்டர், அந்த மாதிரி அதை மாத்திரம் தான் காப்பி பண்ண முடிய டிரான்சாக்ஷன் எதையும் காப்பி பண்ணாது. ஆக்சுவலாக பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன, பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்னென்னா லெட்ஜர் விச் ஆர் அப்பியர் இன் த பேலன்ஸ் ஷீட். அதாவது பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ஏன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு கூப்பிட்றோம், the ledger which are appeared in the balance sheet, it means that there is some balance in that ledger, hence we are calling it as a balance sheet. Balance sheet நம்ம ஏன் balance sheet கூப்பிடுறோம் அப்படின்னா, the ledger which are appeared in the balance sheet, each and every ledger it have some balance, hence it is called balance sheet அப்படிம்போம் நம்ம, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இப்போ பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா, டேட்டாவை நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது 26-27 டேட்டா தனியாக இருக்கும், 25-26 டேட்டா தனியாக இருக்கும். ஸோ 2 கம்பெனி தான் வரும். நம்ம ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாமா? இந்த மீன் டைம் 2:30க்கு நம்ம 7:30க்கு பேக்கப் எடுக்க சொன்னேன். டேலியில் பேக்கப் எடுத்து வச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். டேலி பேக்கப்பில் இந்த பாருங்கள், கரெக்டாக 7:30க்கு ஷெட்யூல் பேக்கப் எடுத்துருச்சு. ஓகேவா, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இது ஆட்டோ பேக்கப்பு எடுத்துருச்சு. எப்படி இருக்குது, பிடிச்சிருந்தா இது ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க. நல்லா இருக்கா? ஷெட்யூல் பேக்கப் ரொம்ப யூஸ்ஃபுல். இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பேக்கப் எடுத்துகிட்டு இருக்குது. இப்போ மாஸ்டரை ஸ்ப்ளிட் பண்ணுது. ஓகேவா, முதல்ல ஸ்ப்ளிட்டிங் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து நிறைய டேட்டா இருக்குது உங்களுக்கு. நான் அதை நிறைய டேட்டாவை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து நிறைய ஸ்ப்ளிட் ஆகுது. சும்மா சாதாரணமாக ஒரு கம்பெனி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணி 2 என்ட்ரி போட்டிங்கன்னா உடனே அது ஸ்ப்ளிட் ஆகிடும். பட் இந்த கம்பெனியில் ஆயிரக்கணக்கான மாஸ்டர்ஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஸ்ப்ளிட் ஆகணும்னா அது எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எப்படி அது ஸ்ப்ளிட் ஆகுது,
ஸ்ப்ளிட் ஆகும்போது அது என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட எவ்வளவு 3045 மாஸ்டர்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஆல்ட்டுக்கே ஹெச் என்டர், ஆல்ட்டுக்கே ஹெச் என்டர். இப்போ 2 கம்பெனி இருக்குது. ஒன்று வந்து 24-25, இன்னொன்று 25-26. ஓகேவா? ஸோ இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆல்ட்டுக்கே ஆல்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 24-25லேருந்தே இருக்குது, விட்டுருங்க. பட் இதில் வந்து 24-25 டேட்டா இருக்குது, 25-26 டேட்டா இருக்குது. நல்லா பாருங்கள், டிஎஸ்எஸ் கொடுக்குறேன், பீரியட் முதல்ல செலக்ட் பண்ணுறேன். ஏப்ரல் 24 டு 31/3/25. இப்போ 24-25 டேட்டா பாருங்கள், 2490 டேட்டா இருக்குது. ஓகேவா? அடுத்தது 25-26, 1/4/25லேருந்து 31/3/26. இது வரைக்கும் பாருங்கள், அதில் ஒரு 500 டேட்டா இருக்குது. அடுத்தது பாருங்கள், 1/4/26லேருந்து 31/3/27, ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு டேட்டா தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் அந்த ஃப்ரம் ஸ்ப்ளிட் கம்பெனி அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, பழைய டேட்டாவை எந்த ஒரு டச்சும் பண்ணாது. அதுலேருந்து 1/4/2026 அந்த பழைய கம்பெனிலேருந்து எதை எடுத்துக்கணும்னா அதனுடைய க்ளோசிங் பேலன்ஸை இங்கே ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துகிட்டு வரும். இப்போ ஒன்றும் இல்லை, 2 டேலியும் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் 1/5 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 31 கடைசி டேட்டில் வந்து பார்க்கணும், 31/3/26 டு 31/3/26. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 1/4/26 ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது 31/3/26 க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? இன்னொரு டேலி ஓப்பன் பண்ணுறேன், அதில் இந்த பேலன்ஸும் அந்த பேலன்ஸும் ஒன்றா இருக்கும். அதாவது அந்த டேலியை மாத்திரம், அதாவது லாஸ்ட் இயரில் இருக்கிற என்ன க்ளோசிங் பேலன்ஸோ அதை வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துகிட்டு வரும். இன்னும் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். செலக்ட் ஃப்ரம் டிரைவு, இ டிரைவு, திக்ஷா பேக்கேஜிங்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 24-25 டேட்டா, இது வந்து நியூ டேட்டா. இந்த மாதிரி நியூ டேட்டா வரும்போது 1 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகும் நம்பர். எப்போதுமே டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக்கில் தான் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். 24-25 டேட்டா, இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏன் ரிப்பேர் கேட்குது? ஏன் ரிப்பேர் கேட்குதுன்னு தெரியலையே, ஒரு நிமிஷம்ங்க, எடிட் லாக் போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24-25 டேட்டா. எது பழைய டேட்டானா இதுதான் பழைய டேட்டா. இந்த பழைய டேட்டாவுடைய க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது பேலன்ஸ் ஷீட் படி 31/3/26, 1/4/25லேருந்து 31/3/26 வரைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட். இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் ஆசட் 31 மார்ச், ஆசட் 31 மார்ச் என்ன இருக்குது, 1,61,61,722 டேட்டா பாருங்கள், 24-25. இங்கே வந்து பாருங்கள், இது வந்து 25-26 டேட்டா. 25-26 டேட்டான்னு எப்படி சார் சொல்கிறது? இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கம்பெனியை ஸ்ப்ளிட் பண்ணதும் ஃபினான்ஷியல் இயரை சேஞ்ச் பண்ணிவிடுங்க, 2026-27ன்னு மாற்றிருங்க. அதை ஃபினான்ஷியல் இயர் 2026-27ன்னு மாற்றிருங்க. அப்போ உங்களுக்கு அது தெரிய வரும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் வந்து 2026-27 வரணும். எந்த டேட்டா வரணும்? 10,000 டேட்டா தான் வரணும். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த டேட்டா இருக்குல்ல, இதுதான் வந்து நீங்கள் மாற்றணும். ஆல்டிகே ஆர்டரில் ஃபினான்ஷியல் இயர் 1/4/26 இந்த டேட்டாவை தான் நீங்கள் என்ன மாற்றணும். இங்கே வந்து பேர் வந்து 24-25 நம்ம கொடுத்துருக்கோம், கிடையாது 26-27ன்னு மாற்றணும். ஸோ இந்த இடத்துல நம்ம பேரை மாற்றிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 2 கம்பெனி டேட்டா இருக்குது. ஒன்று 24-25 அண்ட் 25-26, இன்னொன்று 26-27. இப்போ பாருங்கள், 24-25 க்ளோசிங் பேலன்ஸ், இது வந்து 24-25 க்ளோசிங் பேலன்ஸ், அது 31/3 போடுங்க, 31/3/26 டு 31/3/26. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேட்டாவில் ஆல்ட்டுகே ஹெச் என்டர். இந்த இப்போ புதுசாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிற டேட்டா 26-27, இதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி பார்க்கணும்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/4/26 டு 1/4/26 போட்டால் ஓப்பனிங் வரும். ஏன்னா இதில் எதுவும் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை. இங்கே 1 போடுவேன், 1/4/26 டு 1/4/26, ஏன்னா நம்ம 1/5 தான் என்ட்ரி போட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 25-26 க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது 25-26, இது 24-25 இருக்குது, பட் வந்து டேட் வந்து 31/3/26. 25-26 க்ளோசிங் பேலன்ஸு 26-27 உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக வந்திருக்கு.
இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நைட்டு தூங்கும்போது நம்ம சட்டப்பையில் ஒரு 100 ரூபா வச்சுன்னு தூங்குறோம். காலம்பரை எந்திரிச்சு பார்த்தா அந்த 100 ரூபா அப்படியே இருக்கும். அதாவது ஒரு நாளுடைய க்ளோசிங் பேலன்ஸு அடுத்த நாளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஆனால் ஒரு நாளுடைய ஓப்பனிங் பேலன்ஸு அந்த நாளுடைய க்ளோசிங் பேலன்ஸாக இருக்குமானா இருக்காது. பட் ஒரு நாளுடைய க்ளோசிங் பேலன்ஸு அடுத்த நாளுடைய ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். இது கன்ஃபார்ம். ஓகேவா? இது கன்ஃபார்ம். அடுத்தது என்ன இருக்குது இந்த இடத்துல? ஸ்ப்ளிட்டு டேட்டா பார்த்துட்டோம். ஸ்ப்ளிட்டு டேட்டாவில் இன்னொன்று நிறைய ஸ்ப்ளிட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ப்ளிட் இருக்குது அப்படின்னு சொன்னோம். மொதல் ஸ்ப்ளிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த கம்பெனியை நம்ம டெலீட் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறது தெரியும். மொதல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்ப்ளிட்டு ஆல்ட்டுக்கே ஆல்டர். இந்த கம்பெனி நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக 24, 25, 25, 26, 26, 27 3 கம்பெனி இருக்குது இந்த 2002,00,001. இப்போ இந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணி இப்போ நான் திரும்பவும் ஸ்ப்ளிட்டு கொடுக்குறேன். இப்போ அந்த ஸ்ப்ளிட்டு டேட்டா இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ளிட்டு டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1/26 கொடுத்துட்டு பிஃபோர் ஸ்ப்ளிட்டு டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது 1/26 கொடுத்துட்டு இந்த இடத்துல பிஃபோர் ஸ்ப்ளிட்டு டேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். பிஃபோர் ஸ்ப்ளிட்டு டேட்டா அப்படின்னா என்ன ஆகுது அதை ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். அதாவது ஃப்ரம் ஸ்ப்ளிட்டு டேட் அப்படின்னா 1/24, 24, 25, 25, 26, 26, 27 அதெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த பழைய டேட்டாவை டச் பண்ணாது. அந்த பழைய டேட்டாவில் கடைசியாக நீ என்ன டேட்டு ஸ்ப்ளிட்டிங் டேட் கொடுத்துருக்கியோ அதுக்கு முன்னாடி டேட்டில் என்ன க்ளோசிங் பேலன்ஸோ அந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனில் வரும். இது எப்போ? அது வந்து ஃப்ரம் ஸ்ப்ளிட் டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா. பிஃபோர் ஸ்ப்ளிட் டேட் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது இன்டு 2 கம்பெனிஸ் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுது. ஸோ 3 வகையான ஸ்ப்ளிட்டிங் இருக்குது. அந்த 3 வகையான ஸ்ப்ளிட்டுக்கும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டுருக்கு. ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி. ஸோ இந்த சம்முடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நீங்கள் பேக்கப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எஜுகேஷன் வெர்ஷனில் உங்களுக்கு ஃப்ரம் ஸ்ப்ளிட் டேட் அப்படின்னா ஒர்க் ஆகும். அதுக்கு பிஃபோர் ஸ்ப்ளிட் டேட்டு அப்படின்னாலோ அல்லது உங்களுக்கு இன்டு 2 கம்பெனிஸ் அப்படின்னாலும் ஒன்றும் வராது. இப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். பிஃபோர் ஸ்ப்ளிட் டேட் முதல்ல ஒன்று என்ன பண்ணுன்னு சொல்லுவோம். ஃப்ரம் ஸ்ப்ளிட் டேட் சொன்னால் என்ன ஆகும்? A single company will be created with data from 1/4/2026 to 31 March 27 and the company name will include the financial year beginning date. கம்பெனி நேமில் என்ன பண்ணணும்னா ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ளூட் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம வந்து கம்பெனி பேர் ஃபினான்ஷியல் இயர்னு போடுறோம் இல்லையா, அதில் கம்பெனி இதோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரம் ஸ்ப்ளிட் டேட் போட்டால் இந்த மாதிரி வரும். ஓகேவா? அடுத்தது பிஃபோர் ஸ்ப்ளிட் டேட். அதை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? A single company will be created with data from 1/4 to 31 March and the company will include the financial year beginning date. இதில் வந்து பார்த்தீங்கன்னா a single company இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 26, 27 தனியாக ஒரு கம்பெனி கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் 24, 25 டேட்டாவில் போய்ட்டு இந்த கம்பெனி பேருக்கு பின்னாடி அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் இயர் 1/4/24 ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த பழைய டேட்டாவை போய்ட்டு அதில் வந்து இந்த மாதிரி ரீநேம் பண்ணிடும். ஓகேவா? அடுத்தது இன்டு 2 கம்பெனிஸ். 2 கம்பெனியாக வச்சா என்ன ஆகும்னா மொத்தம் 3 கம்பெனி கிரியேட் ஆகும். ஒன்று வந்து 2 கம்பெனிஸ் வில் பி கிரியேட்டட் வித் டேட்டா. ஆல்ரெடி ஒரு டேட்டா 24, 25, 25, 26, 26, 27 அது தனியாக இருக்கும். 2 கம்பெனிஸ் வில் பி கிரியேட்டட் வித் டேட்டா ஃப்ரம் 1st April to 31st March 26 வரைக்கும் ஒரு கம்பெனி. அது செகண்ட் கம்பெனி 1st April to 31st March வரைக்கும் செகண்ட் கம்பெனி. த கம்பெனி நேம் வில் இன்க்ளூட் த ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் டேட். இந்த மாதிரி இருக்கும். 24, 25லேருந்து இருக்கிற கம்பெனிக்கு 1/4/24 வரும். 26, 27ங்கிற கம்பெனிக்கு 1/4/26 வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஃப்ரம் ஸ்ப்ளிட் டேட் போட்டிங்கன்னா கம்பெனி பேருக்கு பின்னாடி திக்ஷா பேக்கேஜிங் ஃபினான்ஷியல் இயர் 24, 25 அதில் ஸ்ப்ளிட் டேட்டு 1/4/26 வரும். நீ பிஃபோர் ஸ்ப்ளிட் டேட் போட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டா பேருக்கு பக்கத்தில் கம்பெனியோடைய பழைய டேட்டாவில் 1/4/24 வரும். இன்டு 2 கம்பெனிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு கம்பெனிக்கு 1/4/24 வரும், இன்னொரு கம்பெனிக்கு 1/4/26 வரும். இதுதான் வந்து டேட்டாவுடைய ஸ்ப்ளிட்டிங் மெத்தட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு மாத்திரம் தான் உங்களால் ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். பாக்கி ரெண்டும் எஜுகேஷன் வெர்ஷனில் பண்ண முடியாது, ஒரிஜினல் வெர்ஷனில் தான் பண்ண முடியும். இதுதான் வந்து உங்களுக்கு இது ரைட்டா. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பார்ப்போம். ஆல்ட் ஒயில் வேறு என்ன இருக்குது? ரிப்பேர், மைக்ரேட்டு. ரிப்பேர் எப்போ பண்ண முடியும், மைக்ரேட் எப்போ பண்ண முடியும்? ரிப்பேருங்கிறது ஹையர் வெர்ஷன்லேருந்து லோயர் வெர்ஷனுக்கு ஒரு டேட்டாவை கொண்டு வரும். அதுக்கு பேர் ரிப்பேர் அப்படின்னு பேர்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலி டேட்டாவை டேலி இஆர்பி 9ல் ஓப்பன் பண்ணலாம். டேலி இஆர்பி 9 டேட்டாவை டேலி ப்ரைம் வெர்ஷன் 1ல் ஓப்பன் பண்ணலாம், 2ல் ஓப்பன் பண்ணலாம், எதில் வேணால் ஓப்பன் பண்ணலாம். டேலி இஆர்பி 9 டேட்டாவை டேலி ப்ரைமில் ஓப்பன் பண்ணிட்டீங்க வெர்ஷன் 1ல். இப்போ அதே டேட்டாவை திரும்ப டேலி இஆர்பி 9ல் ஓப்பன் பண்ண முடியுமானா ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ டேலி இஆர்பி 9லேருந்து உள்ள டேட்டா டேலி ப்ரைமுக்கு போச்சுன்னா அது மைக்ரேட், லோயர்லேருந்து மேலே போச்சுன்னா அதுக்கு பேர் மைக்ரேட். ஹையர் வெர்ஷன்லேருந்து லோயர் வெர்ஷன் வந்தால் அது ரிப்பயர் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேலி ப்ரைம் 7.0 டேட்டா உங்கள்கிட்ட இருக்குது, என்கிட்ட டேலி ப்ரைம் 4.0 இருக்குது. அப்போ உன் டேட்டாவை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட மைக்ரேட் அப்படின்னு கேட்கும், டீக்ரேட் பண்ணிக்கிறது கேட்கும். ஸோ உன்னுடையது 7.0 டேட்டா, என்னுடையது 4.0 அப்படின்னா ஓப்பன் பண்ண முடியும். இப்போ உன்னுடையது 7.0, என்னுடையது 3.0 டேட்டா டேலின்னு வச்சுக்கோ. உன் டேட்டாவை என்கிட்ட ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் உன்னுடையது 3.0, என்னுடையது 4.0 அப்படின்னா உன் டேட்டாவை மைக்ரேட் பண்ணிக்கும். ஸோ ஹையர் வெர்ஷன்லேருந்து லோயர் வெர்ஷன் போகணும் அப்படின்னா அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. வேற லோயர் வெர்ஷன்லேருந்து ஹையர் வெர்ஷன் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. நீங்கள் டேலி டேட்டாவை டேலி ப்ரைமில் மாற்றணும் அப்படின்னா முதல்ல டேலி டேட்டாவை டேலி இஆர்பி 9ஆக மாற்றணும், அப்புறம் டேலி இஆர்பி 9 டேலி ப்ரைமாக மாற்றணும். அந்த மாதிரி தான் மாற்ற முடியும். ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் டேரெக்டாக டேலி ப்ரைமுக்கு போயிட முடியாது. அதே மாதிரி டேலி ப்ரைமில் டேலி இஆர்பி 9 டேட்டா ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் டேலி இஆர்பி 9ல் அதே டேட்டா ஓப்பன் பண்ண முடியுமானா அதுவும் முடியாது. ஸோ இது நல்லா தெரிஞ்சுங்க. லோயர் வெர்ஷன்லேருந்து ஹையர் வெர்ஷன் பாசிபிள், பட் ஹையர் வெர்ஷன்லேருந்து லோயர் வெர்ஷனுக்கு லிமிட்டடாக தான் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? வேற என்ன இருக்குது? ஆல்ட் ஒயில் வேற என்ன இருக்குது? அடுத்தது எக்ஸப்ஷன். ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு தெரியும். இம்போர்ட் பண்ணும்போது ரிப்பயர் மைக்ரேட்டு அதில் வவுச்சர் டைப் வந்து மிஸ்ஸிங் ஆகுது. ஒன்சர்டைன் அதுக்கு வவுச்சர் டைப் வந்து இதுக்கு வந்து வவுச்சர் டைப் மிஸ்ஸிங் ஆகுது. இதுக்கு என்னன்னு பார்க்கணும். அதுக்கு வவுச்சர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸப்ஷன் இருந்தால் அது காட்டும். சிங்க்ரனைசேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி டேட்டா மேனேஜ்மெண்ட்டில். இன்றைக்கி டேலி டேட்டாவை எப்படி பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் பண்ணுறது, டேலி வந்து எப்படி டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணுறது, எப்போ ஸ்ப்ளிட் பண்ணணும், ஏன் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்.